எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது எறா பீர்க்கங்காய் குழம்புங்க. எறா ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன், பீர்க்கங்காய் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அது மேலே தோல் சீவி கட் பண்ணணும். தேவையான பொருட்கள்லாம் சொல்கிறேங்க. தேவையான பொருட்கள்ங்க: சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், தக்காளி 2, பீர்க்கங்காய், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. அரைக்க தேவையான பொருட்கள்ங்க: தேங்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் தேங்காய், தக்காளி 2 தக்காளி, கொஞ்சம் புளி எடுத்திருக்கேன். அது இதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். 3மே தேங்காய், தக்காளி, புளி 3ம் சேர்த்து அரைச்சாச்சுங்க. இது கடைசியாக குழம்புல சேர்த்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி போட்டுக்கலாம். பீர்க்கங்காய் போட்டுக்கலாங்க. எறா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. குழம்பு மிளகாத்தூள் 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாங்க, கல்லுப்பு தேவையான அளவு. தண்ணி கொஞ்சம் ஊத்திட்டு நல்லா கொதிக்க வைக்கலாங்க. இது நல்லா கொதிக்கிட்டோங்க. நல்லா கொதிச்சிச்சுங்க. தேங்காய் அரைச்சோம் பார்த்தீங்களா, அது இதில் போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. நல்லா கொதிக்கிட்டோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். ஆஃப் பண்ணிடலாங்க. எறா பீர்க்கங்காய் குழம்பு ரெடி. எறா பீர்க்கங்காய் குழம்பு சாப்பாடுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க. தேங்க்யூ.